திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவநெறிச் செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 57 காரைக்கால் அம்மையார் இறைவனிடம், நீர் பலிக்கு செல்வது பலியிடும் அவரை தூய்மையாக்கும் அருளின் பொருட்டே ஆதலின் அக்காரியத்துக்கு செல்லும்போது அக்காரியத்தின் பொருட்டேனும் பாம்பினை அணிந்து செல்லாதீர் என தாயன்போடு கூறி அறிவுறுத்தியவர் இன்றைய சிந்தனைக்குரிய அற்புத திருவந்தாதியின் பாடல் 58 தன் கற்பனை திறத்தை காட்டும் மாண்பை கேட்டு கழிக்கலாமா? இப்போது பாடலை கேளுங்கள். பாடல் 58. மிக்க முழங்கெரியும் வீங்கிய பொங்கிருளும் ஒக்க உடன் இருந்தால் ஒவ்வாதே, செக்கர்போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தான் பூங்குழலும் பண்பு. அன்பர்களே, சிவனார் அம்மையை தன்னுள் அடக்கி தான் ஒருவனாக காட்சி தரும் அநாதி சிவக்கோலமும் உண்டு. அன்னையை இடபாகத்திலே அமைத்து ஈருருவம் ஒன்றாக இணைந்த அர்த்தநாரீஸ்வர திருக்கோலமும் உண்டு. இடையிலே கந்தவேளை இருத்தி கொண்டு காட்சி தரும் சோமாஸ்கந்தர் வடிவமும் உண்டு. இந்த பாடலில் காரைக்கால் அம்மையாரின் கற்பனை நம் கற்பனைக்கெல்லாம் எட்டாதது. அம்மையை பாதியாக கொண்ட கோலத்தை 500 என்ற சங்க நூலானது நீலமேனி வாலிலை பாகத்து ஒருவன் என சிறப்பிக்கும். சம்பந்த பெருமான் முதலில் கடவுளை நமக்கு காட்டிய கோலம் எதுங்க? அம்மையப்பர் கோலம் தானே. தோருடைய செவியன் அல்லவா? அந்த திருவுருவமே அவருக்கு மிகவும் உகந்த வடிவம். அதேபோல் சமணர்களுடன் வாதிடச் செல்லும் போது சிவனாரை மாதுரு பாகனாகவே எண்ணி அவன் கருணையை வேண்டுவார். எப்படி? வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமிலி அமனோடு தேரரை வாது செய்து அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே என்று. காரைக்கால் அம்மையார் இந்த பாடலிலே சிவனாரை எப்படி விழிக்கிறார் என பாருங்கள். செக்கர் போல் ஆகத்தான், ஆகம்னா உடம்பு. அப்போ இறைவனுடைய உடம்பு எப்படி இருக்கிறதாமா? அவருடைய திருமேனி செம்மேனி அம்மான், மாலை நிற செவ்வானம் போல் சிவந்த நிறமுடைய மேனியுடையனாம் அவன். நம் பட்டினத்து அடிகளும் தன் கோயில் 4 மணி மாலையிலே இறைவனை விரிசடையும் வெந்நீரும் செவ்வானம் என்ன ஒளிவந்த பொன்னிறமும் என்று சொல்லுவார். அந்திவானம் போன்ற ஒளி மீத்து பொன்னீர மின்னியான் பொன்னார் மேனியனம் பிரான். அது மட்டுமல்ல, அவனை சடாபரமும் சிவப்பு நிறந்தான். நெருப்பு குழந்து போல அது தோன்றும். மிகுதியாக நெருப்பு எரியும் போது சடச்சட என ஒலி எழுப்பும் அல்லவா? அப்போது அதன் ஜுவாலை மேலே துள்ளி எழும். தீக்குழுந்து என அதை சொல்லுவோம். சிவனது திருமேனியை கண்டு அவன் சடைமுடியை பார்த்தால் எரிமிக்க முழங்கி எரியும் போது தோன்றும் சுடற்கொழுந்து போல இருக்கிறதாம். இப்போ காரைக்கால் அம்மையார் இறைவனின் இடப்புறம் பார்க்கிறார். இறைவனின் பொன்னுருவின் இடப்பாகம் அம்மையுடையது. தாய்மான சுவாமிகள் இறைவனை போற்றுகையிலே செம்பன் மேனி செழுஞ்சுடரே என்பார். அந்த செம்பன் மேனியனின் இடப்பாகத்திலே இருக்கும் அம்மையின் திருமுடியை பார்க்கிறார் காரைக்கால் அம்மையார். அம்பிகையின் கூந்தலோ கண்ணங்கரியது. இருளெல்லாம் செருந்தி ததும்பி நிற்பது போல அக்கூந்தல் தோற்றமளிக்கிறது என்கிறார் காரைக்கால் அம்மையார். நள்ளிரவில் ஈமக்காட்டில் அனல் கொழுந்து விட்டு எரியும் போது கூத்தாடும் ஐயனை வணங்குகிற அவளுக்கு எரியும் இருளும் அடுத்தடுத்து நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் அவரும் இறைவன் நடனத்தை காணும் பேய் கூட்டத்திலே ஒருவர் அல்லவா? அம்பிகை குழலினிடையே பூவை அணிந்திருக்கிறாள். அது பூங்குழல். இருட்டிலே நட்சத்திரம் ஒளிர்வதைப் போல அது ஒளிர்கிறது. இறைவனுடைய திருச்சடையும் அவன் பாகத்தில் இணைந்திருக்கும் அம்மையின் பூங்குழலும் ஒரு சேர பார்த்தால் எப்படி இருக்கின்றனவாம்? தீக்கொழுந்தும் அடர்ந்த இருளும் போல இருக்கின்றன அல்லவா என்று கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். அதனால்தான் இந்த பாட்டிலே சொல்கிறார், அந்தி செவ்வானத்தை போலுள்ள திருமேனியை உடைய சிவபெருமானுடைய செந்நிறமான சடையும் அங்கே அவனுடைய பொலிவு பெற்ற திருவுருவத்தில் இடப்பட்டுள்ள அம்பிகையின் பூவை அணிந்த கருங்குழலும் தோற்றுவிக்கும் இயல்பு மிகவும் அதிகமாக பொங்கி முழங்கும் நெருப்பு கொழுந்தும் மிகுதியாக அடர்ந்துள்ள இருளும் ஒருங்கே உடன் இருந்தால் இப்படியோ அப்படி ஒத்திராதோ என்று கேட்டு இந்த பாடலை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.